ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லோ வோல்டேஜ் 9 wire ஒய் கனெக்டட் இண்டக்ஷன் மோட்டர் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஹை வோல்டேஜை பற்றி பார்த்தோம். இது 9 wire லீடு தான் இருந்திருக்கும். ஆனால் இது வந்து லோ வோல்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். லோ வோல்டேஜ் எல்லா மோட்டர்லேயுமே சரி, அது லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இருந்தால் சரி, அதில் வந்து ரெண்டுமே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. லோ வோல்டேஜாக இருந்தால் 230 வோல்ட் கொடுக்கணும், ஹை வோல்டேஜாக இருந்தால் 460 வோல்ட் கொடுக்கணும். இது 240 இருந்தால் இருக்கும், சில இதில் வந்து 480 இருக்கும். 240 இருந்துச்சுன்னா 480 இருக்கும், 230 இருந்தால் 460 இருக்கும். ஓகேங்களா? இது ஹை வோல்டேஜுக்கு, இது லோ வோல்டேஜுக்கு யூஸ் பண்ணுறது, இது ஹை வோல்டேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ லோ வோல்டேஜ் கான்ஃபிகரேஷன் அப்படின்றதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இந்த கான்ஃபிகரேஷன், இந்த ஸ்டார் வந்து இன்பில்ட்டாக வந்து ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய 4, 5, 6 இதுதான் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து ஸ்டார் பண்ணக்கூடியது. இப்போ எதாவது லீட் பண்ணுன்றதை இங்கே பாருங்கள். L1 இருக்குது பாருங்கள். L1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 7 இந்த 1 7 கனெக்ட் பண்ணணும். L2வில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது L2வில் வந்து 2 8 கனெக்ட் பண்ணணும். 2 8 L3 பார்த்தீங்கன்னா இந்த L3 சப்ளையில் பார்த்தீங்கன்னா 3 9 கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போது வந்து டைட் டுகெதர். இப்போ அவுட்டரில் நம்ம ஸ்டார் கனெக்ஷன் பண்ணுறோம். 4, 5, 6 இப்படி தான். இந்த சமயம் இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 ஸ்டார் இருக்கும். இதை வந்து 12 ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்டாரை இந்த வைண்டிங்க்கு இது வந்து பேரலல், இந்த வைண்டிங்க்கு இது பேரலல், இந்த வைண்டிங்க்கு இது பேரலல். அதாவது இப்போ தனித்தனியாக நான் ஸ்டார் கனெக்ஷனை காட்டுறேன் உங்களுக்கு, அதை பார்த்தா ஈஸியாக புரியும். பாருங்கள், இன்பில்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்டாரு இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 லீடு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணுவோம். 4, 5, 6 இதில் வந்து இது ஒரு 3 லீடு, இது ஒரு 3 லீடு, 6 லீடு, இது ப்ளஸ் இது ஒரு 3 லீடு, 9 லீடு வெளில வந்துச்சுங்களா. இது 4, 5, 6 நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம ஸ்டார் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு காயில், இந்த ஃபஸ்ட்டு காயில் பேரலாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0 வோல்ட்டு கிடைக்குமா? 0 வோல்ட்டு கிடச்சிச்சின்னா இதுக்கும் 0 வோல்ட்டு. அப்போ 0 வோல்ட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாமா? இப்படி கனெக்ட் பண்ணிடலாமா? இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காயில் பாருங்க, இது L1 சப்ளை கொடுக்குறேன், இது L1 சப்ளை கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த L1 வந்து நம்ம லூப் பண்ணலாமா? L2 லூப் பண்ணலாமா? இப்படி லூப் பண்ணலாமா? L3 லூப் பண்ணலாம். அப்படி பண்ணி அப்படின்னா இந்த 2 வைண்டிங் வந்து நமக்கு பேரலல் ஆகும். அந்த கனெக்ஷனை காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இப்போது அந்த 2 ஸ்டார் வந்து இன்பில்டாக நான் ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு வைண்டிங்கு இன்னொரு வைண்டிங் பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோ வோல்டேஜ் கொடுக்கணும், ஹை வோல்டேஜ் கொடுக்கக்கூடாது. லோ வோல்டேஜ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் வோல்டேஜ் இதுக்கும் இந்த நியூட்ரலுக்கும் உள்ள வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 132 வோல்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? 240 இருந்துச்சுன்னா இல்லை வந்து 138 சம்திங் வரும் இந்த இடத்துல வோல்டேஜ். இது வந்து பாருங்கள், இப்போது இந்த வைண்டிங் பேரலல். அதே மாதிரி ஒவ்வொரு வைண்டிங்கும் பேரலல். ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 132 வோல்டேஜ் இருக்கும். ஃபேஸ் வோல்டேஜ் 130 வோல்டேஜ் இருக்கும். இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4, 5, 6 டுகெதர். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நம்ம 9 லீடு வெளியில் வருதுன்னு வைங்களேன். 9 லீடு வெளியில் வந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாருங்கள், லைன் வோல்டேஜ் 230 வோல்ட் கொடுக்குறோம். இது பூரா லைன் வோல்டேஜ். நம்ம வந்து இதில் நியூட்ரல் பாயிண்ட் கிடைக்கிறதுனால நமக்கு ஃபேஸ் வோல்டேஜ் என்ன மாறுது? 132 வோல்ட்டாக மாறுது. பாருங்கள், 2 ஸ்டார் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2 ஸ்டார் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வைண்டிங்கு பேரலல், இந்த வைண்டிங்கு ரைட் சைடில் உள்ளது பேரலல், இந்த வைண்டிங்கு பேரலல். அதனால் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டார் கனெக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இந்த வைண்டிங் வந்து 9 லீடு வருது, இது எப்படி செக் பண்ணணும்? அவங்க கடந்த வீடியோவில் வந்து ஹை வோல்டேஜ் சொல்கிறப்பே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எப்படி செக் பண்ணுன்றதை நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு மல்டிமீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, கன்டினியூட்டி செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூட்டி இப்போ வந்து 9 வயர் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 வயர் வருது. 1 2 3 4 5 6 7 8 9 6 7 8 9. ஒரு மோட்டர்லேருந்து 9 வயர் வருது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வைண்டிங்கும் நான் வந்து செக் பண்ணுவோம். ஒவ்வொரு வைண்டிங்காக நம்ம வந்து தனித்தனியாக நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி கண்டினியூட்டியை போட்டிங்கன்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, 1 ஓம் கிடைக்கும், இல்லை 0.5 ஓம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்.
நீங்கள் பழைய வீடியோ அதாவது ஹை வோல்டேஜ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். பார்க்காதவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே தான் மொத்தம் 9 லீடு வந்திருக்கும். இந்த 9 லீடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிமீட்டர்லாம் இந்த 1க்கும் இந்த 4க்கும் நான் வந்து செக் பண்ணேன். 1க்கும் 4க்கும் செக் பண்ணுறப்ப நீ கன்வெர்ட்டியை போட்டி அப்படின்னா வந்து 0.5 ஓமு இல்லைட்டா மல்டிமீட்டர் செக் பண்ணினா 1 ஓம் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது இன்பில்ட்டாக வந்து ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருக்கனால இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கன்வெர்ட்டி பார்த்தீங்கன்னா அதே 1 ஓம். இதே நீங்கள் வந்து ஒரு 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 ஓமீட்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணி அப்படின்னா இதனுடைய ஓம் வந்து ஒரு 15 ஓம் எக்ஸாம்பிள் கிடைக்கிது அப்படின்னா இந்த இண்டிவிஜுவலாக எல்லாமே 15 ஓம் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி இதில் எவ்வளோ கிடைக்கும், 2 வைண்டிங் சீரீஸாக வரதுனால நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓமீட்டர் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு 26 ஓம்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங்கை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இண்டிவிஜுவல் வைண்டிங் வந்து 13 ஓம்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்டார் கனெக்டட் வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதை விட டபுளாக இருக்கும். அப்போ ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங் இன்பில்ட்டாக எங்கே ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருக்கான்றதை நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த இன்பில்டுன்றது இந்த பார்ட்டு, இந்த 7, 8, 7, 9 இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், 7 to 8 26 ஓம் கிடைக்கும். ஓம் மீட்டர் செக் பண்ணினேன். 7 to 9 26 ஓம் கிடைக்கும். 8 to 9 7 to 8 8 to 9 9 to 7 நீங்கள் எப்படி செக் பண்ணணும். இதில் டபுள் ஓம்ஸ், இந்த சிங்கிள் வைண்டிங் ஓம்ஸை விட டபுள் ஓம்ஸாக இதில் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஈஸியாக இது இன்டர்னல் ஸ்டாரான்னு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனை நீங்கள் பார்த்து லோ வோல்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்களா மைண்டில், நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் மெக்கர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இருக்கக்கூடிய இதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து 9 லீடு வருது. இந்த 9 லீடில் வந்து பாருங்கள், கோர் டு கோர் எப்படி பண்ணுன்றதையும் கோர் டு கிரவுண்டு நீங்கள் மெக்கர் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கோர் டு ஃப்ரேம் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லீடையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். எல்லா லீடு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 9 லீடு கிடைக்கும். இதில் வந்து L1 to L2, அதே மாதிரி L2 to L3, L3 to L1. அப்போது பாருங்கள், L1ன்றதை வந்து நான் வந்து 1 2ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். சில இதில் வந்து T1 T2 மென்ஷன் பண்ணியிருப்பேன். 1 to 2 2 to 3 3 to 1 பாருங்கள். 1 to 2 2 to 3 இதுவரை இண்டிவிஜுவல் காயில் 3 to 1 இந்த வெண்டிங் முடிஞ்சிச்சா. அப்போ இதிலிருந்து ஸ்டாருக்கு நீங்கள் பண்ணணும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாருக்கு 1 to 7 2 to 7 3 to 7 இந்த ஃபஸ்ட்டு வைண்டிங் இருக்குது பாருங்கள். இந்த ஒவ்வொரு வைண்டிங்கில் இருந்து அடுத்த ஸ்டார் கனெக்ஷன் நீங்கள் வந்து ஐஆர் வெளியே எடுக்கணும். இந்த ஸ்டாரில் வந்து நீங்கள் இந்த 3 வைண்டிங்கில் ஏதாவது ஒரு வைண்டிங்கில் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். 1லேருந்து 7 இல்லைட்டா 2லேருந்து 7 3லேருந்து 7 எப்படி எடுத்துக்கலாம். இல்லை 8 கூட நீங்கள் வந்து 3 வைண்டிங்க்கு ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணலாம். இல்லைட்டா 9 கூட நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து கோர் டு ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இல்லை வந்து ஸ்டார் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாது. இதில் வந்து பாருங்கள், இதில் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருக்கல, இதுக்கு நீங்கள் வந்து ஐஆர் டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து கோர் டு ஃப்ரேமு. நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஒன்று இருக்குது பாருங்கள், 1 to ஃப்ரேமு 2 to ஃப்ரேமு 3 to ஃப்ரேமு, அது எடுத்தாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்ளிகேஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து தான் அதிகமாக வந்து ஒரு க்ரூட் ஆயிலில் வந்து அதாவது உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக இது வந்து விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறத ஒரு இதுக்காக இந்த மிக்சர் மோட்டாராக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாகவும் இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, வெர்டிக்கலாகவும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மோட்டரை. இது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஸ்டார் கனெக்ஷனாகவும் இருக்கலாம், டெல்டா கனெக்ஷனாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம கடந்த 2 வீடியோ வந்து ஹை வோல்டேஜ் ஸ்டாரை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் லோ வோல்டேஜ் ஸ்டாரை பற்றி பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், இதான் க்ரூட் ஆயில் டேங்கு. இந்த டேங்கில் வந்து சைடில் இருக்கும், இந்த 2 சைட்லேயும் வந்து ஹரிசாண்டலாகவும் கனெக்ட் ஆகிருக்கும். இல்லைனா இந்த மோட்டர் வந்து இதே வெர்டிக்கல் பொசிஷன்லேயும் கனெக்ட் ஆகிருக்கும். வெர்டிக்கலாக இது ஒரு கியர் மூலமாக இந்த இடத்துல வந்து பிளேட் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த ஆயிலை. இந்த அப்ளிகேஷன் மேக்ஸிமம் க்ரூட் ஆயிலில் யூஸ் ஆகுது, வேறு சில அப்ளிகேஷன்லையும் யூஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து டெல்டா கனெக்ஷன் ஹை வோல்டேஜ்
லோ வோல்டேஜை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.